up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பதவிக்காக மோதிக்கொள்ளும் கூட்டணி கட்சிகள். இலாக்கா ஒதுக்குவதில் இழுபறி நீளுவதால் பொதுமக்கள் அதிருப்தி. புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மாத்திரை வழக்கு. விசாரணையை துவங்கியது சிபிசிஐடி காவல்துறை. வெட்டுக்காயங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பரபரப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தினம். அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சபாநாயகர், உள்துறை அமைச்சர் பதவிகளுக்கு என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இடையே நிலவும் மோதலால் புதுச்சேரி அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியான பின் மே 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா தரப்பில் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் மீதமுள்ள 3 அமைச்சர்கள் ஜூன் 17ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு, பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மேலும் அன்றைய தினமே அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படாமல் இழுபறி நீடித்து வருகிறது. இதற்கு சபாநாயகர் பதவி யாருக்கு என்பதில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இடையிலான மோதல்தான் காரணம் என்று கூறப்படும் நிலையில் சபாநாயகர் பதவியை என்ஆர் காங்கிரஸ் கேட்டு வலியுறுத்தியது. பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் கடந்த முறை போலவே சபாநாயகர் 2 அமைச்சர்கள் வேண்டும் என்பதில் பிடிவாதமாக உள்ளனர். கடந்த முறை பாரதிய ஜனதாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இருந்தனர். இந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்துள்ள நிலையில் இதை சுட்டிக்காட்டி 2 அமைச்சர் துணை சபாநாயகர் பதவியை பெற்றுக் கொள்ளும்படி என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா வழங்குவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 75 நாட்கள் ஆகியும் அரசு நிர்வாகம் முழுமையடையாமல் இருக்கிறது. நிர்வாகமே ஸ்தம்பித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு ஜூலை 19ஆம் தேதி சென்றுள்ளார். அங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து அமைச்சர்கள் இலாக்கா பட்டியலை வழங்கியுள்ளார். வழக்கமாக இலாக்கா பட்டியல் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் அரசிதழில் பட்டியல் வெளியிடப்படும். ஆனால் இந்த முறை அப்படி நடக்கவில்லை. இதனிடையே அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள இல்லத்தில் தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இருப்பினும்
அமைச்சர் இலாக்கா பட்டியல் அரசிதழில் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமைச்சர்களுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களையே மீண்டும் வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தரப்பில் நிர்பந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை வழங்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தனர். ஆனால் தற்போதைய பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறைக்கு பதிலாக உள்ளாட்சித்துறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அதிருப்தியடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசியுள்ளார் என்றும் இந்த சந்திப்பிலும் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சபாநாயகர் பதவியை வழங்கினால்தான் உள்துறையை தர முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. இதனாலேயே இலாக்கா பட்டியல் உடனடியாக வெளியாகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்த பின்பு ஆளுநரால் நீண்ட காலம் காலதாமதம் செய்ய முடியாது என்றும், மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்த பின்பும் துணைநிலை ஆளுநரால் நீண்ட காலம் காலதாமதம் செய்ய முடியாது என்பதால் விரைவில் அமைச்சர் இலாக்கா விவரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி போலி மாத்திரை வழக்கு விசாரணையை சிபிசிஐடி காவல்துறையினர் துவக்கியுள்ளனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் வலிப்பு எதிர்ப்பு மற்றும் நரம்பு வலி நிவாரணி மாத்திரைகள் போலியாக தயாரித்து வெளிமாநிலங்களுக்கு சப்ளை செய்வது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட போது போலியான மாத்திரைகள் தயாரித்தது தெரியவந்தது. தொடர்ந்து அங்கிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளரான புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபாகர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தொழிற்சாலைக்கும் சீல் வைத்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக புதுவையை அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் மருந்து குடோனில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்களை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதற்கிடையே போலி மாத்திரை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மேட்டுப்பாளையம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபாகர் உட்பட சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த வள்ளிமுத்து, ஜெய் கணேஷ், சென்னி முகமது, விக்னேஷ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் விரைவில் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரியாங்குப்பம் அருகே கத்தியால் வெட்டப்பட்ட நபர் காவல் நிலையத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பத்தை அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கிச்சா என்கிற ஹரிகிருஷ்ணன். இவர் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அரியாங்குப்பத்தை அடுத்த நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாம் அருகே சென்றபோது இருவர் பின்தொடர்ந்து வந்து அவரது தலை மற்றும் கை ஆகிய இடங்களில் கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து தப்பி வந்த ஹரிகிருஷ்ணன் வெட்டப்பட்ட காயங்களோடு தன்னை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முதலுதவி செய்து காவல் நிலையத்திலிருந்து அவசர ஊர்தியில் மருத்துவ சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அரியாங்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து ஹரிகிருஷ்ணனை வெட்டியவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து அவர்களை தேடி வந்த நிலையில் ஹரிகிருஷ்ணனை வெட்டிய பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளவரசன், நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு தினத்தையொட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ் சினிமா வரலாற்றில் புகழ்பெற்ற நடிகரும் நடிகர் திலகம் என்றும் அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் கர்ம வீரர் காமராஜரால் சிவாஜி என்று அழைக்கப்பட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவாஜி கணேசன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். தனது நேர்த்தியான நடிப்பால் நடிகர் திலகம் என்று பொதுமக்களின் மனங்களில் பதிந்த சிவாஜி கணேசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், செந்தில் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாளையொட்டி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் நற்பணி மன்ற நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் தலத்தெரு சிவலோகநாத சாமி கோவிலில் நடைபெற்ற விதைத்தளி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அருகே உள்ள தலத்திருவில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் பாரம்பரிய விதைத்துளி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடைபெற்றது. ஆலய நந்தவனத்தில் விதை நெல் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஊர்வலம் பெருகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி ஆண்டுதோறும் இந்த விதைத்தளி உற்சவம் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருக்கனூரில் வாகாமு கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நடைபெற்ற பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தை சேர்ந்த திருக்கனூர் கிராமத்தில் கராத்தே மாணவர்களுக்கான பிளாக் மற்றும் கலர் பெல்ட்டுக்கான தேர்வுகள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற கராத்தே மாணவர்களுக்கு சான்றிதழ் பெல்ட்டினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த வீரராகவன், திருக்கனூர் லைன்ஸ் சங்க மாவட்ட தலைவர் கண்ணன் மற்றும் திருக்கனூர் லைன்ஸ் சங்க மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். இந்த கராத்தே தேர்வினை புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு இந்தியாவின் பொறுப்பாளரும் வாகாமு கராத்தே பயிற்சி பள்ளி நிறுவனருமான கராத்தே முருகன் சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தார். கராத்தே தேர்விற்கான ஏற்பாடுகளை திருக்கனூர் ஆதார் மையத்தின் இயக்குநர் ஆனந்தன், வாகாமு கராத்தே பள்ளியின் பயிற்சியாளர்கள் சென்சாய் ஏழுமலை, சென்சாய் முரளிராஜன், சென்சாய் ஆனந்தராஜ் மற்றும் கராத்தே பள்ளியின் மூத்த மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கராத்தே தேர்வில் திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, திருமங்கலம், குமலம், மணவெளி, குடாத்தூர், முற்றாம்பட்டு, நெற்குணம், வழுதாவூர், காட்டேரிக்குப்பம், பிள்ளையார்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக பெல்ட் தேர்வினையொட்டி நடைபெற்ற மாணவர்களுக்கான கட்டா, ஃபைட், நுஞ்சாக், சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கறந்தது. நிகழ்ச்சியில் கராத்தே மாணவர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் முள்ளம்பன்றி ஒன்று ஓடும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் மேட்டுப்பாளையம் சாலையில் நள்ளிரவில் முள்ளம்பன்றி ஒன்று சாலையோரமாக வேகமாக ஓடியது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். மேலும் அந்த வழியாக சென்ற சிலர் முள்ளம்பன்றியை பின்தொடர்ந்து வீடியோ பதிவு செய்தனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. நகர்ப்புற எல்லைப் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் ஆனந்தா நகர், திருமகள் நகர், திருமால் நகர், வேல்ராம்பட், திருப்பூர் குமரன் நகர், சுதானா நகர் முழுவதும், அங்காளம்மன் நகர், அரவிந்த் நகர், அன்னை தெரேசா நகர், முருங்கப்பாக்கம்பேட், கமலம் நகர், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், ஆசிரியர் காலனி, கொம்பாக்கம்பேட், குப்பம் மற்றும் குப்பம்பேட் ஆகிய பகுதிகளில் ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பக்கிரிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பக்ரிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் முடிவடைந்து குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. விழாவையொட்டி தேவதா அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் முதற்கால யாகசாலை பூஜை நிகழ்ச்சிகளும், மாலையில் யாகசாலை பிரவேசம், 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன.
4ஆம் கால யாகசாலை பூஜையை தொடர்ந்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓத இசைக்கலைஞர்களின் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனை நிகழ்ச்சியிலும் அம்மன் ஊர்வலத்திலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் குடமுழுக்கு விழாவையொட்டி தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பக்ரிபாளையம் கிராம பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள், குலதெய்வ வழிபாட்டார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆதித்யா பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள இந்த முடிவில் நாடு முழுவதும் சுமார் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் நீட் தேர்வில் மொத்தமாக 4,716 பேர் தேர்வு எழுதியதில் 2,451 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதித்யா பள்ளியில் கல்வி பயின்ற மாணவர் ரமணீஸ்வர் நீட் தேர்வில் 646 மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் 1756வது இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மாணவி இன்பஸ்ரீ 633 மதிப்பெண்களும், பிரணவ் 631 மதிப்பெண்ணும், விஸ்வகண்ணன் 630, பிரீத்தம் 630, ரோஷினி என்கிற ரூபாவதி 616, விஸ்வக் ஷேனன் 602 மற்றும் கைலாஸ் விஸ்வநாதன் 600 ஆகிய மதிப்பெண்களை எடுத்து அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளனர். மேலும் 600க்கு மேல் 8 பேரும், 550 முதல் 599 வரை 15 பேரும், 500 முதல் 545 வரை 10 பேரும், 475 முதல் 499 வரை 10 பேரும், 450 முதல் 474 வரை 16 பேரும் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற ஆதித்யா பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளியின் தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யநாராயண அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி, பள்ளி முதல்வர் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு பள்ளி அளவில் நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவித்தனர். அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் ஆகிய நுழைவுத் தேர்வுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆதித்ய கல்விக் குழுமத்தில் சிறப்பாக கற்பிக்கப்படுவதாகவும் கல்வி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய குருகிராம் பள்ளியில் எப்போதும் போல மிக பிரமாதமான முறையில் எங்களுடைய குழந்தைகள் நீட் தேர்வில் பயிற்சி பெற்று ஏறக்குறைய 58 பேர் 450 மார்க்கு மேல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் 600 மார்க்குக்கு மேல, அதாவது 720 மார்க்குக்கு 600 மார்க்குக்கு மேல 8 குழந்தைங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இதே முதல் முறையாக இங்கே நடந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இது போன்ற பல சாதனைகளை இந்த குருகிராம் பள்ளி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர்கள் இந்த ஆலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் என்கிற நிறுவனமாகும். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நீட்ல 646 மார்க் எடுத்திருக்கேன். இங்க ஆதித்ய வித்யாசம் குருகிராம்ல ஆலனோட தான் படிச்சு எடுத்தேன். இப்போ நான் வீட்டில் படிக்கிறதுனா வீட்டுக்கு போன உடனே எல்லாம் படிக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் முதல்ல ஸ்கூலில் அன்னைக்கு நடத்தினது என்னவோ அதை கொஞ்சம் நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணேன், டவுட்லாம் கேட்பேன், அவங்களும் டக்குன்னு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் இதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். நான் படிக்கிறேன்னா என்னை படிக்கிறபடி அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நீட்டில் இவன் 646 எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யணும், இதை விட இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸு நம்ம பாண்டிச்சேரியிலே இருக்குது. அதில் படித்தாக்க ரொம்ப பசங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகும்.
பகுதி நேர பேராசிரியர்களை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் 2ஆம் நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கூட முன்னாள் மாணவர்கள் மற்றும் இந்நாள் விரிவுரையாளர்களை பணியில் இருந்து நீக்குவதை கைவிட வேண்டும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள், உதவி பேராசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்பிட வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. தொழில்நுட்ப கல்வியாகவே தொடர வேண்டும். நிர்வாகம் நுண்கலைத்துறையின் தனித்தன்மையை அழிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தொழில்நுட்ப கல்விக்கான அனுமதி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.